இன்னைக்கு அன்னைகளுடைய வீட்டு பாத்தீங்கன்னா கட்டுவாங்க. ஆனா அதை பிரதிஷ்டை பண்ணும்போது அதிகமாக அவங்களுக்குள்ள நன்றி நிறைந்த இருதயத்தோடு பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஏதோ 4 பேரை கூட்டமா அவங்களுக்கு ஏதாவது கொடுத்தோமா, பாலை காய்ச்சோமா, எதுன்னு நிறைய செய்யறாங்க. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட அப்படிலாம் செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆனா தாவீது பாத்தீங்கன்னா வீட்டை கட்டுறதுக்கு முன்னாடி பல சோதனைகளை அவர் தாண்டி வருகிறாரு. நிந்தனைகள் எல்லாம் கடந்து வந்ததுனால அவருடைய உள்ளத்துல பெரிய நன்றி அறிதல் காணப்பட்டது அப்படிங்கறத நம்ம சங்கீதம் 30 கூட நம்ம பார்க்கிறோம். இது கிரக பிரதிஷ்டையின் பாடலாகிய தாவீதின் சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனம் சொல்லுது, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலத்தி போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டிலால் என்னை இடை கட்டினீர். இந்த நன்றி அறிதல் இருக்கணும் பாருங்க. சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவருக்கு நாம் நன்றி அறிதலா இருக்கிறோமா? அவரை விட்டுட்டு நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறோமா? ஏன்னா கட்டின வீட்டுல குடியிருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அதை தேவன் கொடுக்கும்படியாய் நாம் கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்த்து நன்றியோடு கூட அந்த வீடுகளை பிரதிஷ்டை பண்ணும்போது, நிலத்தை நம்ம பதிவு பண்ணும்போது, ஒரு புதிய வாடகை வீடு கூட நம்ம போகும்போது அதுக்காக நம்ம இப்படி ஜெபிக்கலாம் இருந்தா கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பிரசன்னம் உங்களோட இருக்கும். God bless you.